பேதுருவின் வீட்டுக்குள்ளே வந்து நான் சுகமாக்கி அந்த வியாதி படுக்கையை மாற்றின தேவன் உன் குடும்ப வியாதியிலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது, மரண படுக்கை உன் வீட்டுக்குள் இருக்கிறது, ஒரு மரண போராட்டம் உங்கள் குடும்பத்திலே நடக்கிறது, வியாதி இல்லாத நாளே இல்லை, வியாதி வியாதி கொடூரமான வியாதி, கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, பக்கவாத நோய்கள், பாதிப்புகள், என்ன செய்வதென்று கலங்குகிறாய் அல்லவா? நான் வந்து உன்னை குணமாக்குவேன். I will come to you and heal you. உன் வீட்டிற்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன், உன்னோடு நான் தங்கியிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கள் வியாதியில், கடன் பிரச்சனையில், பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறீர்களா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் வாக்குத்தத்த செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். இணைந்திருங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 25வது வருடம் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது, நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன், இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பலவிதமான கேள்விகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறதுனால இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will come to you and I will bless you. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்து பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தபோது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார். ஜனங்கள் பலவிதமான பாடுகள், வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம், மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, அடிமைத்தனத்தினால் உண்டான ஒரு காரியம், பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இயேசு அந்த மக்களை பார்க்கிறார். மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே, தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறாங்களே. அவர் மனதுருகினார். தேவையுள்ள மக்கள், பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை பார்த்து இயேசு மனதுருகினார். அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு சமயம் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார். அங்கே ஒரு விதவை, ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள். அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான். அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே. அந்த மகனும் மரித்து விட்டான். அவன் இப்பொழுது மரித்து அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். அவள் அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார். அதை சந்திப்பதற்கு, அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார். ஆண்டவர் வந்து நின்று, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார். அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவர் சாதாரண மனிதன் அல்ல, இயேசு என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன்
தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். நம்முடைய துக்கத்தை மாற்ற அவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறித்து சொன்னார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று. அதுதான் இயேசு. காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார். அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்று கொண்டாங்க. ஆனால் இயேசு சிலரை தேடி போனார், சிலருடைய வீடுகளுக்கு போனார், அவர்களை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். பேதுரு இயேசுவை பின்பற்றின ஒரு சீஷன், இயேசுவோடு இருந்த முக்கியமான ஒரு சீஷன். கப்பர்நகூம் என்கிற இடத்தில் அவருடைய மாமியாருடைய வீடு இருந்தது. அது கலிலியா கடற்கரை ஓரத்தில். பேதுரு சொல்லியிருக்கணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க வேண்டும். அல்லது ஆண்டவர் சொல்லியிருக்கணும், பேதுரு உங்கள் வீடு இங்கே தானே இருக்குது. ஆமாம் ஆண்டவரே, உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? சரி வாங்க ஆண்டவரே, நீ சந்தோஷமா இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும். எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு தேவன், கடவுள், மனிதனை சந்திக்க வந்திருக்கிற கடவுள் ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஊட்டிக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே தங்கி இருந்தேன். காலையில் வாக்கிங் போகிறது ஒரு பழக்கம். நான் காலையில் ஒரு வாக்கிங் போனேன். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு வழியாக போய்கிட்டு இருந்தேன்னா, போயிட்டு ஒரு குடும்பத்தார் என்னை வீட்டு வாசலேருந்து பார்த்தாங்க. திரும்பி வரும்போது பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தோத்திரம் போட்டு, நீங்கள் தானே மோகன்லாஸ் ஐயான்னாங்க. ஆமாம், என்ன விஷயம்? ஐயோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா, ஒரு டீ குடிச்சிட்டு போகிறீங்களான்னாங்க. அன்பா கூப்பிட்ட உடனே சரின்னு வீட்டுக்குள்ளே போனேன். ஒரு டீலாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு. ஐயோ நாங்கள் நினைக்கவே இல்லை, நாங்கள் டிவியில் தான் அவங்கள பார்த்துருக்குறோம், தூரத்தில் பார்த்துருக்குறோம், எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்குறீங்க, எங்களுக்கு நம்பவே முடியல, ஆச்சரியன்னு அப்படியே பரவசத்தில் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு மனிதன், இயேசுவை அறிவிக்கிற மனிதன் வந்தாலே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, இயேசுவே வந்தால் எப்படி இருக்கும்? அவர் தானே வரணும் நம்ம வீட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க. எத்தனை நாளாக கூப்பிட்றோம், எத்தனை வருஷமாக. ஒருத்தர் சொன்னாங்க, நான் உங்களை பார்க்கணுன்னு 15 வருஷமாக ஜெபம் பண்ணேன்னாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஏன் பிரதர்னாங்க, 15 வருஷமாக மோகன்லாஸை பார்க்கணும் ஜெபிச்சதுக்கு இயேசுவை உம்மை பார்க்கணும் ஜெபிச்சதுன்னு அப்போவே அவரை பார்த்துருக்கலாம், வீட்டுக்கு வந்திருப்பார்ல. இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க, இயேசு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. அதுதான் முக்கியம். அவர் தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். அவர் வந்துட்டா தான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும், உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். இப்ப இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஒரு வியாதியஸ்தர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. பேதுருடைய மாமியார், பேதுருடைய மனைவியின் தாயார் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த ஜுரம் சாதாரண ஜுரம் அல்ல. அந்த நாட்கள் அந்த காய்ச்சல் வந்துட்டு அவங்க பிழைக்க முடியாது. அந்த ஜுரம் உயிரை எடுத்து விட ஒரு மரண போராட்டம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது. ஒரு மரண படுக்கையில ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. அந்த வீடே பயந்து கொண்டிருக்கிறது, மரணம் வந்து விடுமோ என்கிற பயம். அந்த மாதிரி வியாதியில பாதிக்கப்பட்ட ஒருவர் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். இயேசு வந்தா என்ன நடக்கும்? அவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பேதுரு வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்க்குறாங்க, அவங்க மாமி ஜுரமாய் மரண படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறாங்க. இயேசு நேராக படுக்க பக்கத்தில் போனார், தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார். அவ்வளோதான், வியாதி போய்விட்டது, ஜுரம் போய்விட்டது, வியாதி மறைந்து விட்டது, மரண படுக்கை மாறிவிட்டது. அவங்க எழுந்தாங்க, பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். இயேசு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க கிறிஸ்தவங்க இல்ல, இவங்க வீட்டுக்குள்ள நான் எப்படி போறது என்று இயேசு வெளியில நிற்கவில்லை. இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்.
இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று இயேசுவுக்கு பார்க்க தெரியாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை நாத்திகராக கூட இருக்கலாம். உங்களையும் அவர் நேசிக்கிறார். உங்க வீட்டுக்கும் இயேசு வருவார். நான் மரணப்படுக்கையில சென்னையில பாடியில படுத்திருந்தேன். நாங்க இந்துக்கள், பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இனி பிழைக்கிறது கஷ்டம், இருதயம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிட்டு, எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். வீட்டில் மரணப்படுக்கை. அங்கதான் படங்கள் வைத்து குத்து விளக்கு வச்சு நான் தான் குத்து விளக்கு ஏற்று பக்தியா சாமி கும்பிடுவேன். அதுக்கு முன்னாலதான் நான் படுக்கையில மரண படுக்கையில படுத்திருக்கிறேன். ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். நான் வந்து குணமாக்குவேன்னு சொன்னார்ல, இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்து என் படுக்க பக்கத்துல வந்து என்னை தொட்டதை உணர்ந்தேன். தொட்டு என் மரண படுக்கை உடனே மாற்றினார். உடனே நான் எழும்பி நடந்தேன். அற்புதமான சுகம் இயேசு எனக்கு தந்தார்.